என் வீட்டு பத்திரத்தை நீ வாங்கி வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பைனான்சியர் எங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி நீ டிராமா பண்ணிட்டு இருக்க. என் பையன் மனோஜ் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்திருக்க. இதெல்லாம் நீ சொல்லிதானே நடந்திருக்கு. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. உன்னை போய் நம்பினேன் பாரு. எனக்கு இது வேணும். சாமர்த்தியமா எல்லாரும் ஏமாத்திட்டு தான் நினைக்காத. ஒரு நாள் நீ தான் கடைசியில ஏமாந்து போய் நிப்ப. காலம் உனக்கு அது தண்டனை கொடுக்கும். நீ சொன்னது எல்லாம் நான் நம்பினேன். என்ன நம்ப வச்சு என் முதுகுல குத்திட்டல. நீ எப்படி நல்லா வாழ்றன்னு நானும் பாக்குறேன். போதும் விஜயா, இதுக்கு மேல கத்தாத. நானும் மாஸ்டர் ஆச்சே, கொஞ்சம் மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. பாத்தியா விஜயா, இதுதான் இவளுடைய உண்மையான முகம். இப்படி ஒரு பச்சை துரோகியா நீ இருப்பேன் நான் நினைக்கவே இல்ல. நான் என்ன உனக்கு துரோகம் பண்ண? பின்ன நீ பண்ணதெல்லாம் துரோகமே இல்லையா? நம்பிக்கை துரோகம். என்ன பார்வதி, விஜயா தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா? நீயும் அதை நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. விஜயாவும் மனோஜும் வாங்கின கடனை திருப்பி தரல. அதுக்கு பைனான்சியர் வீட்டை ஜப்தி பண்ணிட்டாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போது நிறுத்திடி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பொய் சொல்லுவ? உன் பொய்ய இத்தனை நாள் நான் நம்பினதெல்லாம் போதும். உன் நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பைனான்சியருக்கு பின்னாடி இருந்து நீதானே அவனை ஆட்டி வச்சிருக்க. நீ செஞ்சது மிகப்பெரிய பாவம் சிந்தாமணி. விஜயா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? உன்னை பத்தி எப்பவும் என்கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருப்பா. இவளோட சுயரூபம் இப்பதானே புரியுது. உன்னை நம்பி என் வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொன்னேன்ல, அதுக்கு என் குடும்பத்தையே நடுத்தூர்ல நிக்க வச்சுட்ட. என் வீட்டை பூட்ட வச்சுட்ட. என் புருஷன் அந்த வீட்டுல எவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. என் வீட்டை சீல் வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஒருத்தங்களோட கஷ்டத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்காத சிந்தாமணி. அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஒன்னு மனுஷனே சொல்ல முடியாது. காசு இருக்கிற திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கல. ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? விஜயா, உனக்கு ஒத்து ஊதுறதுக்கு தான் இந்த பார்வதியை கூட்டிட்டு வந்தியா? வேண்டா சிந்தாமணி, ரொம்ப பேசாத. இவ்வளவு நாள் பழகி இருக்கமேன்னு ஒரு எண்ணம் கூட உங்ககிட்ட இல்ல. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. முதல்ல ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க. பேச்சு ரொம்ப அதிகமாயிடுச்சு. முதல்ல கிளம்புங்க. கடன் அடைக்கிறதுக்கு காசு இல்ல, வீட்டுக்கு சீல் வச்சாச்சு. அந்த வீட்டை மீட்கிறதுக்கு துப்பு இல்ல. அப்புறம் என்ன பேச்சுல மட்டும் வீரம் காட்டிக்கிட்டு? முடிஞ்சா மீதம் இருக்கிற 38 லட்சத்தை கட்டுங்க. அப்புறம் வந்து இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. தன்னால உன் வீடு உன் கைக்கு வரும். அது வரைக்கும் அந்த சீலையும் எடுக்க முடியாது, வீடும் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். சோ நீங்க இப்ப கிளம்பலாம். வாய மூடி. நீ ஒண்ணு எங்களுக்கு இறக்கம் காட்ட வேண்டியதில்ல. ஆனா ஒண்ணு, காசு இருக்குன்னு தானே நீ ஆடுற. உன் திமிர அடங்குற காலம் வரும். அப்ப உன்னை காப்பாத்த ஒரு காசும் துணையா நிக்காது. ஒரு ஆளும் உன் கூட இருக்க மாட்டாங்க. யாருக்காக நீ இப்படி பணத்தை சேர்த்து வைக்கிற? உன் பொண்ணுக்காக தானே இப்படி காசை சேர்த்து வைக்கிற. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. உன் பொண்ணாலதான் உனக்கு அழிவு ஆரம்பமாக போகுது. இப்படி எல்லாரையும் ஏமாத்தி ஊர்ல இருக்கவங்கிட்ட எல்லாம் வட்டி மேல வட்டி போட்டு அவங்க வயிறு எரிய சம்பாதிக்கிறல்ல. உன் பொண்ணு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் கூட தான் ஓடி போறா. இந்த சத்தம்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் சத்தத்துக்கெல்லாம் அடங்கி போறவல்லன்னா நான் சொல்றதுதான் நடக்கும். உன் பொண்ணு ஒண்ணு இல்லாத வெறும் பைய கூட தான் ஓடி போவா. அப்ப நீ சேர்த்து வச்சிருக்க இந்த காசை கட்டிட்டு அழு. வா பார்வதி. ரவி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ரொம்ப நேரமா ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க. இல்ல,
முத்துவும் மீனாண்ணியும் வீட்டு கடன் கட்டுறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனா என்னால அவங்களுக்கு பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலையே. நான் அந்த வீட்டுல ஒரு பையனா பிறந்து என் பங்குக்கு எதுவும் செய்ய முடியலன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ருதி. ஆக்சுவலா முத்து மீனாவே இவ்ளோலாம் கஷ்டப்படக்கூடாது. இதெல்லாம் மனோஜோட தப்பு. ஆனா அவங்க அந்த டெட்ட அவங்க தலையில ஏத்தி வச்சுக்கிட்டாங்க. நீ அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா மனோஜ் அங்க ஜாலியா ரோஹிணியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அவனுக்காக முத்து இது செய்யல ஸ்ருதி, அப்பாக்காக தான் செய்யறான். வீடு கையை விட்டு போயிட்டா அது அப்பாவால தாங்கிக்க முடியாது. நானும் என்னால முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. என்கிட்டயும் பெருசா சேவிங்ஸ் எதுவும் இல்ல. நானும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எப்படியும் 6 months கழிச்சு தான் அதுக்கான ரிட்டர்ன்ஸே வர ஆரம்பிக்கும். எனக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கே கரெக்டா இருக்கு. இல்லைன்னா நானாச்சும் கொடுத்துருப்பேன். எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது ஸ்ருதி. உன்னால முடிஞ்சா நீ கண்டிப்பா பண்ணிருப்ப. இப்ப எனக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியல. மாப்பிள ஸ்ருதி, ஸ்ருதி, என்ன മമ്മി? മോളെ അച്ഛൻ നിങ്ങളോട് രണ്ടുപേരോടും സംസാരിക്കണമെന്ന് പറയുന്നു. വാ വാ. മോനെ ഇരിക്കൂ. என்ன அங்கிள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? അതെ മോനെ, ഞാൻ നിനക്കൊരു ഉപകാരം ചെയ്യാൻ വേണ്ടി ഉദ്ദേശിച്ചിരിക്കുന്നു. என்ன அங்கிள் பேசணும்? നിങ്ങളുടെ വീട്ടിലെ പ്രശ്നമെല്ലാം എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. நாங்க உங்களை மருமகனா பார்க்கல, சொந்த மகனா தான் பார்த்துருக்கு. உனக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. அதான் யோசிச்சொரு முடிவுக்கு வந்திருக்கு. மாப்பிள்ள, உங்க குடும்ப நிலைமையை நினைச்சு ஸ்ருதி அப்பாவும் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸ்ருதி எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவ புருஷனோட குடும்பம் கஷ்டப்படுறத எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. മോനെ, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். எங்க பங்குக்கு உங்க வீட்டு கடன் மீட்கிறதுக்காக நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன்.